வணக்கம். சைனாவில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது ரொம்ப பரபரப்பான வைரல் வீடியோவாக போயிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா 7 நாய்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. ஒன்று காகியாக இருக்குது, அப்புறம் கோல்டன் ரிட்ரீவர் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, அப்புறம் வேற சில நாய்கள். இந்த 7 நாய்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்றா சாலைகளில், ஹைவேஸில், விளைநிலங்களில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒன்றா போயிட்டுருக்கு. அதில் இந்த காகி நாய் தான் தலைமை ஏற்று முன்னாடி நடந்து போயிட்டுருக்கு. அது போகும்போது அங்கங்கே நின்று மற்ற நாய்கள் வருதான்னு பார்க்குது. அதில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து காலில் கொஞ்சம் நொண்டிட்டு போகுது. அதனால மற்ற நாய்கள் அதுவும் வரதுக்காக வெயிட் பண்ணி ஒன்றா போகுது. இது வந்து இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இது ஒருத்தர் படம் பிடிச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து தற்செயலாக அதை பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ அழகாக போகிறாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது, 7 சேர்ந்து போகுது பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்டிருந்த நாய் மாதிரி இருக்கு. அதனால அவர் அதை போய் அவர் உதவி செய்யலாம்னு நினைச்சு போறாரு. ஆனா அது அவர் சொல்லுக்கு கட்டுப்படல. அவங்களா ஒரு வழியை தீர்மானிச்சு அந்த வழியில அவங்க போறாங்க. அவர் உடனே வீடியோ எடுத்து அதை போடுறாரு. இந்த மாதிரி இந்த 7 நாய்கள் இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஏதோ வீட்டுல வளர்க்கப்படுற நாய் மாதிரி இருக்கு. எந்த சூழல்ல இப்படி வருதுன்னு தெரியலன்னு கடைசியில ட்ரோனை வச்சு அதை கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சு பார்த்து கிட்டத்தட்ட இவர் பார்த்ததுலேருந்து இவர் அறிவிச்சதுலேருந்து பார்த்தா ஒரு 17 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு அவங்களுடைய ஒரு ஊரை சேர்ந்த வீடுகள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த நாய்க்கான சொந்தக்காரங்க இருக்காங்க. அங்க போய் அங்க குடும்பத்தோட சேர்ந்துடுறாங்க இந்த நாயெல்லாம். இப்போ இதுல என்ன வியப்புனா, எங்கேருந்து அவ்வளவு தூரம் போனாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, 2020 சைனால அது வரைக்கும் நாய் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2020 வந்து சைனா அதை தடை பண்ணிருச்சு. அது மாதிரி நாய்களை திருடுவது சட்டப்படி குற்றம், சிறை தண்டனை உண்டு அப்படின்னும் அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆனாலும் வந்து அங்க நாய் மாமிசம் விற்கப்படுவதா வந்து சொல்லப்படுது இன்னும் சில இடங்கள்ல. அப்போ அதுக்காக இந்த மாதிரி நாய்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ பிடிச்சிட்டு போகும்போது வழியில எங்கேயோ அதை அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு வாலண்டியர் சொல்றாரு. ஆக இது முதல்ல படம் பிடிச்ச இடத்துல இருந்து 17 கிலோமீட்டர் அதுங்க போயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கேருந்து போச்சு, அவங்க அத்தனை பேர் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா, அவ்வளவு ஒத்துமையா ஒரு டீமா இணைஞ்சு அது வழி நடத்தி இவங்க எல்லாருமே இணைஞ்சு போய் ஒத்துமையா தங்கள் வீடு போய் சேர்ந்திருக்காங்கன்றது மகிழ்ச்சியான செய்தி. ஆனா இது ரொம்ப வேப்பாவும் இருக்கு. அவங்க தங்கள் குடும்பத்தை தேடி போறாங்க பாருங்களேன். எவ்வளவு 17 கிலோமீட்டர் கடந்து தங்கள் குடும்பத்தாரிடம் போய் சேரணும். அந்த அன்பு, அந்த லாயல்ட்டி, இது வந்து நாய்களுக்கு மட்டுமே உரித்தானது. நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல நாய்களின் நலன் பற்றி நிறைய தகவல்கள் சொல்றோம். நாய்கள் உருவான வரலாறு பற்றி பேசுறோம். அதுக்கான எபிசோட்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி சில நல்ல செய்திகளையும், நாய்கள் சார்ந்த விஷயத்தையும், நாய்களின் நடத்தையை புரிந்து கொண்டால் நம்ம எப்படி நாய்களோட இன்னும் நெருக்கமாக, அன்பாகவும், நாய்களை பற்றிய பயம் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் ஆதரவு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.